கர்நாடகா மாநிலத்தின் தலைநகரமான பெங்களூரு நகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் முக்கிய முயற்சியாக நம்ம மெட்ரோ தொடர்ந்து விரிவாக்கப்பட்டு வருகிறது. இதில் பல ஆண்டுகளாக எதிர்பார்க்கப்பட்ட பிங்க் லைன் மெட்ரோ திட்டம் தற்போது இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது என்பது மக்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தியாகும். இந்த பிங்க் லைன் சுமார் 21 கிலோமீட்டர் நீளத்தில் அமைக்கப்படுகிறது. இதில் டெய்ரி சர்க்கிள் முதல் நாகவரா வரை சுமார் 13 கிலோமீட்டர் பகுதி முழுவதும் நிலத்தடி சுரங்கப்பாதையாக இருக்கும். மீதமுள்ள பகுதிகள் உயர்நிலை பாதையாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நகரின் முக்கிய பகுதிகளை விரைவாக இணைக்கும் வசதி உருவாகிறது. மெட்ரோ சேவையை பொதுமக்களுக்கு திறப்பதற்கு முன் பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்ப தரநிலைகள் சரியாக உள்ளதா என்பதை பரிசோதிப்பது கட்டாயம். இதற்காக ரிசர்ச், டிசைன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் ஆய்வுகள் விரைவில் தொடங்கவிருக்கின்றனர். இந்த சோதனைகள் சுமார் 2 வாரங்கள் நடைபெறும். மெட்ரோ ரயில்களின் வேகம், பாதுகாப்பு அமைப்புகள், சிக்னல் தொழில்நுட்பம் மற்றும் முழு உள்கட்டமைப்பு செயல்திறன் ஆகியவை விரிவாக ஆய்வு செய்யப்படும். இந்த அனுமதி கிடைத்த பிறகே பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும். பெங்களூரு மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் லிமிடெட் திட்டப்படி இந்த பிங்க் லைன் கட்டுமானம் கட்டங்களாக நிறைவு செய்யப்படுகிறது. முதற்கட்டமாக காலன அக்ரஹாரா முதல் தாவராகரை வரை உள்ள உயர்நிலை பாதை 2026ஆம் ஆண்டு நடுப்பகுதியில் செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முழு 21 கிலோமீட்டர் பாதையும் 2026 டிசம்பர் மாதத்திற்குள் பொதுமக்களுக்கு திறக்கப்படும் என அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இந்த திட்டத்திற்கான ரயில்களை BEML ஏற்கனவே தயாரித்து வழங்கியுள்ளது. தற்போது 4 ரயில் செட்கள் தயாராக உள்ளன. ஆரம்ப கட்டத்தில் 4 முதல் 5 ரயில்கள் இயக்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. பயணிகள் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது மேலும் சேவைகள் அதிகரிக்கப்படும். இந்த புதிய பிங்க் லைன் செயல்பாட்டுக்கு வந்த பிறகு பெங்களூருவின் முக்கிய பகுதிகளுக்கு இடையிலான பயண நேரம் குறிப்பிடத்தக்க அளவில் குறையும். குறிப்பாக IT நிறுவனங்கள் பணிபுரியும் ஊழியர்கள் மற்றும் தினசரி அலுவலகம் செல்லும் மக்கள் பெரிதும் பயனடைவார்கள். தனியார் வாகனங்களின் பயன்பாடு குறைவதால் போக்குவரத்து நெரிசலும் குறைய வாய்ப்புள்ளது. மொத்தத்தில் இந்த பிங்க் லைன் மெட்ரோ திட்டம் பெங்களூரு நகரின் பொது போக்குவரத்து அமைப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று கூறலாம். 2026ஆம் ஆண்டுக்குள் இது முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தால் நகர வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் காணப்படும். மேலும் பிங்க் லைன் மெட்ரோவில் நவீன வசதிகள் இடம்பெற உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தானியங்கி கதவுகள், மேம்பட்ட பாதுகாப்பு கண்காணிப்பு, டிஜிட்டல் தகவல் பலகைகள் போன்றவை பயணிகளை எளிதாக வழிநடத்தும். மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளும் அதிகரிக்கப்படுகின்றனர். இதன் மூலம் பெங்களூருவின் நகர்ப்புற போக்குவரத்து தரம் மேலும் உயர்ந்து எதிர்கால வளர்ச்சிக்கும் இது வலுவான அடித்தளமாக இருக்கும்.